சிம்மராசிக்காரங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ரவுடித்தனமான ஆட்கள் தான். நம்ம வந்து கெத்தான ஆளு. எங்கேயுமே வந்து கோவம் இருக்கும், வேகம் இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாரி பாவம் ஏதாவது ஒரு நல்ல பையன் கிடைச்சா தான் உண்டு. ம். அம்மா நீ இப்படிதான் எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி எல்லாமே பயங்கரமா துணுக்குத்தனம் பண்றான்ற மாரி இருக்கும். ஆ. ஆனா நான் வந்து பார்த்துக்கிறேன் மாரி இருக்கும்போது அப்பாவி பையனா வந்து கிடைச்சா பரவால்ல. ம். ஸோ இதே மாரி வேகமான ஆள் கூட வந்துட்டா லைஃப் பார்ட்னர் கஷ்டம். ம். அதனால இவங்க லவ் பண்றவங்க வந்துட்டு கொஞ்சம் கோவம், வேகம்லாம் இல்லாம, அந்த பிள்ளைக்காக விட்டு குடுக்குற சாஃப்ட்டா. பிள்ளையா இருந்தா, அந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஸோ பொதுவா வந்துட்டு குழந்தை பிறப்பு நிறைய சிக்கல் அனுபவிக்கிறவங்க அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரங்க. குழந்தை ம். பிறப்புக்காகவே தடை இருக்கும். நிறைய பேருக்கு திருமண தாமதமே பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். அதுவும் இந்த குரு பயிற்சி வந்திருக்கும்போது, எனக்கு குழந்தை இல்லங்க. ரொம்ப நாளா ஐவிடிஎஃப் ட்ரீட்மெண்ட் போறோம். ம். குழந்தை ஃபார்ம் ஆகாத பிரச்சனை இருக்கு. ம். இந்த டைம்ல கிடைச்சிரும். ம். இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லன்னு பல வருஷமா காத்துட்டு எந்தெந்த கோயில்லாம் போனா எதுவுமே நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, இந்த வருஷம் கண்டிப்பா அதுக்கான ஒரு தன்மை உண்டு. அதுவும் பர்ட்டிகுலரா நம்ம ட்ரீட்மெண்ட்ல பிறக்கிறோம். எனக்கு ஆசை இருக்கு. நான் 2 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ம். நிச்சயமா. காதல் வாழ்க்கை மட்டும். ம். ம். காதல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு விட்டு குடுத்து போகக்கூடிய நிலைகள் இருந்தா ஓகே. புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய பையனா இருக்கணும். இந்த டைம்ல அந்த பிள்ளை கோவமா தான்ப்பா இருக்கும். சிம்மராசிக்கார பிள்ளைய லவ் பண்றியா? நீ வந்து புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு வந்து எப்பவுமே கோவக்கார பிள்ளை. கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்கும். ஸோ அத புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தப்பிச்சப்பா. இதே தான் பொண்ணா இருக்கும் பட்சத்தில பையனுக்கு. ம். என் ஆள் வந்து ரொம்ப கோவமான ஆளு தான். வேகமான ஆளு தான். ஆனா அவர வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படின்ற மாரி இந்த பிள்ளை புரிஞ்சுக்கணும். ம். இவங்க 2 பேரும் ஒரு மாரி புரிஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா, டெஃபினட்டா அவங்களோட லவ் சக்சஸ்.